ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய மாதத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் இந்த மாதத்தை ஆளுகை செய்வீராக அப்பா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 115:12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசிர்வதிப்பார். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உண்டான எல்லாவற்றையும் இந்த மாதம் ஆசிர்வதிப்பார். சங்கீதம் 105. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வாக்கையும் உடன்படிக்கையும் ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிற தேவன். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். எரோமியா 29:11 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு நினைவை நினைத்து இருக்கிறார். அதை இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அதை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நினைத்திருக்கிறார். கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்க காரியங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் நினைத்திருக்கிற நினைவுகளின்படியே உங்களை ஆசிர்வதிப்பார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை நினைத்திருக்கிற தேவன் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களின் முடிவை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து நீங்கள் செபிக்கும் பொழுது அற்புதத்தை காண்பீர்கள். ஏசாயா 55 சொல்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதம் உங்களை நினைத்திருக்கிற மாதம், உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிற மாதம். ஆண்டவருடைய நினைவுகளின்படி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழிகளின்படி பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கோ அவ்வளோ உயரமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும்படி நினைத்திருக்கிற நினைவுகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை இந்த ஏப்ரல் மாதம் ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.